ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு வந்து ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமான் கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து சிவபெருமானுக்கு வந்து அன்னாபிஷேகம் நடக்கும். அதனால் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கோவில் பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னா, பொதுவாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை சுற்றி வந்து தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் ஒரு ஸ்தலம் இந்த ஊர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து அவங்களே பூமிக்கு இறங்கி வந்து அவங்க காலார நடந்து அடியவர்களுக்கு அருள் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஊர்கள் இருக்குது. அந்த ஊர்களில் இதுவும் ஒன்று. இந்த ஊர் பேர் வந்து திருச்செங்காட்டங்குடி. கோவில் பேர் வந்து உத்ராபதீஸ்வரர் கோவில். அப்படி இல்லைன்னா கணபதி சூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணபதி சூரம்னு பேர் வந்ததுக்கு காரணம் வந்து கணபதி வந்து கயமுகாசுரனை வதம் பண்ணிட்டு அந்த சாபம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திருச்செங்காட்டங்குடியில் தான் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வேண்டினாங்க. அதனால இந்த ஊருக்கு பேர் வந்து திருச்செங்காட்டங்குடி கணபதி சூரம் அப்படின்னு வந்துச்சு. திருச்செங்காட்டங்குடிங்கிறதுக்கு வந்து அந்த கயமுகாசுரனை வதம் பண்ணோடனே அவங்க ரத்தம் வந்து அப்படியே ஆறு மாதிரி ஓடி வந்ததுனால திருச்செங்காட்டங்குடி அப்படின்னு பேர் வந்ததுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே இருக்க அம்பாள் பேர் வந்து சூலிகாம்பாள், அப்புறம் திருகுக்குழல் அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சூலிகாம்பாள் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து பிரசவம் பார்த்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போவுமே என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டால் சுகப்பிரசவம் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பேர் வந்து திருகுக்குழல் அம்மை. இங்கே வந்து உத்ராபதீஸ்வரர் வந்து பைரவ ரூபத்தில் வந்தனால இங்கே இருக்கிற சுவாமியை பார்க்குறதுக்கே ஒரு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சுற்றி இன்னும் அந்த கோவில் சுற்றி வீடு இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, வீடுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிறு தொண்டர்கிட்ட வந்து பிள்ளை கரியமுது கேட்ட கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது நடந்த இடம்தான் இது. அதாவது சிறு தொண்டர், அவரோட மனைவி திருவெண்காட்டு நங்கை, அப்புறம் அவங்களோட பணிப்பெண், அப்புறம் அவங்களோட குழந்தை சீராளன், இவங்களுக்கெல்லாமே வந்து சோமாஸ்கந்தராக அவங்க காட்சி தந்த இடம்தான் இந்த ஊர் திருச்செங்காட்டங்குடி. இந்த ஊர் எல்லா ஊர்லேயுமே சிவபெருமானுக்கு வந்து அன்னாபிஷேகம் சிறப்பாக நடக்கும். நாளைக்கு அதுதான் ஸ்பெஷல். நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.